கள்ளனை முடிக்கிறதுக்கு 10 பேர் போறாதா? நம்ம ஊரே ஒண்ணு சேரணும். முதலாளி, தண்ணி பாய்ச்சற பிரச்சனையா இருந்தா நம்ம ஊருக்காரங்கள தடி கொம்போட கிளம்புவாங்க. உங்களுக்கு தட்டுற பிரச்சனையாச்சே, எவன் வருவான்? இதுல நம்ம ஊருக்காரங்க தலையிடணும்னா ஒண்ணு மண்ணு பிரச்சனையா இருக்கணும், இல்ல மான பிரச்சனையா இருக்கணும். மான பிரச்சனையாக்கி காட்டுறா. கருசப்பட்டிக்கு கதாநாயகனா இருக்கிற கள்ளனை வில்லனாகிட்டா அது எப்படிங்க முதலாளி? அவன் கைய வச்சு அவன் கண்ணை குத்த வைக்கிறடா. அப்படி குத்தனா குருடா அவன் எப்படி வில்லனாவா? ஆக்கத்தாண்டா போறேன், நீங்க பாக்கத்தாண்டா போறீங்க. சரியான புலி. பைய படியறிவாமா? பாட்டுமா பாட்டு. பாத்தம்மாவா? இரு அம்மா கிட்ட சொல்றேன். மஞ்சள் புடவை, மங்கள குங்குமம், இந்த குளத்துலதான் பார்க்க ஆசைப்பட்டேன். எப்படியா இருக்கு பார்த்து சொல்லு. மகாலட்சுமி மாதிரி இருக்கிறாங்க. கண்கொள்ளா காட்சியா இருக்குது. வாய மூடு, கோணிக்க போகுது. அடுத்த வேலை என்னன்னு கேளு. அடுத்து என்ன? இந்த மாலையை உங்க கையில வாங்கி அம்மா கழுத்துல போட்டு அங்க பிரதட்சணை பண்ண சொல்லுங்க. நான் மாலையை போடணுமா? எப்படி? அம்மா, கஷ்டப்பட்டு குளிச்சிட்டு வந்திருக்கிறீங்க, முடியாதுன்னு சொல்லிடாதீங்க, அப்புறம் பத்திரம் பைசல் ஆகாது. மகமாயி அங்க பிரச்சனை ஆரம்பமாகட்டும். இது முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா ஊர்ல இருந்து 2 மெத்தைய கொண்டாந்துருக்கலாம். ஏயா நடபாவாடியா விரிக்கிறீங்க? கார்பெட் விரிக்கிறதுல உங்க பட்டணத்துல வச்சுங்க. அங்கம் பூமியில படணும், அதுக்கு பேர் தான் அங்க பிரதர்ஷனம். உங்க அம்மாவோட மண்ண தங்கத்திலயா பண்ணது? அங்க பாரியா, அவங்க எல்லாம் உருள சொல்லியா? பரவாயில்ல, நான் தரையில உருள்றேன். ஆனா என் பாவம் ஒண்ணு சும்மா விடாது. ஆவியா வந்து வீட்டுல உட்காந்தாலும் பரவாயில்ல, உருளு. இது பிரார்த்தனை, பிச்சை இல்ல. கால் செருப்புக்கே கார்பெட்ல நடக்கிறவங்க கரிய பாத்தியா? ஐயோ, அன்னைக்கே புருஷன் ஒத்துக்கிட்டு இன்னைக்கு கட்டாந்தரையில உள்ள வேண்டிய அவசியம் இல்ல. உருண்டது போதும், எந்திரிமா. வாங்க, பொங்க வைக்கணும். பொங்க வைக்கணுமா? எங்க வைக்கணும்? என் இடுப்புல வைக்கணும். அடவாமா. பெரியம்மா. ஏமா, உங்க இஷ்டத்துக்கு வேண்டிக்கிட்டு மகாராணி மாதிரி வாழ்ந்த எங்க அம்மாவை மண்டை புரள விட்டீங்களே, இப்ப எங்க இஷ்டப்படி நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு மொட்டை போடுறதா வேண்டிக்கிட்டா ஒத்துப்பீங்களா? அட நீங்க ஒண்ணு, பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம். என்ன பெரியம்மா குழப்பிட்டு போறாங்க? ஆமா, தெளிவா சொல்லிட்டாலும் அப்படியே உனக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். ஒரு பொண்ணு பூமாதேவி மாதிரி பொறுமையா இருக்கணுங்கிறத உணர்த்ததுக்காகத்தான் மாப்பிள்ளை நம்ம அம்மாவை இப்படி மண்டை போட்டு புரட்டி எடுக்கிறாரு. அப்படியா? நம்ம மாப்பிள்ளை இருக்கிறாரு வில்லாதி வில்லன் வெங்கல. இத்தோட நிறுத்திக்க, இது கோவில். எக்ஸ்கியூஸ் மீ, நான் உட்கார்ந்துக்கிட்டுமா? தொலைவுல உட்கார்ந்துக்கிட்டு டியூப் வழியாவ ஊத போற? இங்கே ஊதுமா. எப்படி ஊதுறோம்? மண்டி போடு. மண்டினா? அட முழங்கால போடுமா. கைய முன்னாடி ஊண்டுமா. இப்ப கரெக்டா தவள மாதிரி இருக்க, மூஞ்சி அடுப்புக்குள்ள விடு. இப்ப ஊது. இப்ப நான் என்ன பண்ணணும்? வெந்திருச்சான்னு பாரு. நான் தான் யோசிக்கணும். வலது கை இப்படி ஆனதுக்கு அப்புறம் இடது கையால கரும்பு நட்டா தேருமா? நாரும். சாமி குத்தம் நினைக்கிறேன். ஒண்ணு பண்ணுவோம். வர திருவிழாவுல நாக்குல வேலு குத்தி காவடி எடுத்து
தீ மிதிச்சா சரியா போயிரும். ஆயிரம் தான் பொண்டாட்டி மேல ஆசை இருந்தாலும் இப்படி தலையில தூக்கி வச்சு கூடாதியா. ஏன் அனுபவத்துல சொல்றேன். என் தலைய பாத்தியா? பரமசிவ அவர் தலைமையில கங்கையை வச்சுக்கலையா? அவராவது ஒரு பொண்டாட்டிக்கு போட்டியா வந்தவள தான் தலைமையில வச்சுக்கிட்டாரு. நான் என் பொண்டாட்டியை தானே வச்சிருக்கேன். அடடா, என்ன தலையாய தத்துவம். இப்பேற்பட்ட நல்லவரை ஏத்துக்கிட மாட்டேங்கிறீங்களாமா? பாத்தீங்களாயா, இப்படியோ கூடையோட ஓடக்குள்ள போட்டுருவோமா? கடவுளே, என்ன வந்து காப்பாத்த மாட்டியா? God, I'm dying. ஆமாங்க, வலி பொறுக்க முடியாம துடிக்கிறான். எங்க அம்மா வேற உறவுக்காரன் கல்யாணத்துக்கு போயிருச்சு. அந்த பொண்ணோட வேலைக்காரங்க டாக்டரை கூட்டிட்டு வர டவுனுக்கு போயிருக்காங்க. மருந்து எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வரீங்களா? என்னப்பா புரியாம பேசுற? அவ உன்னை புருஷனா ஏத்துக்கிற வரைக்கும் உதவி செய்யக்கூடாது ஊர் கட்டுமானம் இருக்கு. வேணும்னா ஒண்ணு செய்யற, என் மருந்து பெட்டியை தர்றேன், எடுத்துக்கிட்டு போ. நீயாச்சு உன் பொண்டாட்டியாச்சு. அம்மா, நான் நாட்டு வைத்தியரு. இங்க வழியில யாரோ துடிக்கிறதாக சொன்னாங்க. அது நீங்க தானா? நான் தான். எங்க கொஞ்சம் கையை காட்டுங்க. No. I don't want நாட்டு வைத்தியம். I want English treatment. அம்மா, அக்கம் பக்கத்துல 50 மைலுக்கு இங்கிலீஷ் டாக்டரே கிடையாது. அப்படியே வந்தாலும் ஊர் கட்டுமானம்னு உள்ள விட மாட்டாங்க. அம்மா, ஒரு சின்ன விஷயம். இந்த ஊர்லயும் உங்க புருஷனுக்கு பிடிக்காதவன் நான் ஒருத்தன் தான். அத கலட்டுங்க. மெதுவா. அம்மா, இந்த காய் எப்படி ஏற்பட்டுச்சு? அது பொங்கல் வெந்துச்சான்னு பாக்க சொல்லுச்சு. நீ என்ன பண்ண? கை உள்ள விட்ட. ஐயோ, கரண்டி இல்லமா உள்ள விடணும். எதை எப்படி விடணும்னு எனக்கு எப்படி தெரியும்? முதல்ல உன் கோபத்தை விடணும். காலை இப்படி வைங்க. இத கொஞ்சம் கலட்டுங்க. வலிக்குதா? எல்லாம் சரியா போயிடும்ல? சரிப்படுத்த முடியாத வியாதி பிடிவாதம் ஒண்ணுதாமா. மனசு வச்சா அதையும் சரிப்படுத்திடலாம். அப்ப நான் வரட்டுங்களா? நாட்டு டாக்டர், நீ என்ன ஃபீஸ் வாங்காம போற? ஃபீஸ் வேண்டாங்க, உங்ககிட்ட வாங்குறது சரியில்லை. ஏன்? இது என்னங்க, சாதாரண நாட்டு வைத்தியம் தானே. நோ. ஊரு கட்டுமானம் மீறி நீ எவ்வளவு ரிஸ்க் எடுத்து எனக்கு மருந்து போட வந்திருக்க. நீ வரலன்னு நான் செத்து போயிருப்பேன். வேண்டாமா? சரி, ஏதாவது பிரசன்டேஷன் வாங்கிக்கோ. பர்சன்டேஷனா? இப்ப நீ வாங்கல, நான் மருந்தெல்லாம் தொடச்சு ஓன கத்துவேன். போட்டுக்கோ. என்ன? என் விரலுக்கு சேர மாட்டேங்குது. எதுவும் கொஞ்சம் ட்ரை பண்ணா சேரும். கொண்டா, நான் போடுறேன்.